தொடுவான் தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம். எலிசபெத் ஜான் கோச்சரன் என்கிற பெண்மணிக்கும் எலிசபெத் பிஸ்லாண்ட் என்கிற பெண்மணிக்கும் இந்த உலகினை சுற்றி வருவதிலேயே போட்டி ஏற்பட்டு விட்டது. இந்த போட்டியை நடத்தியவர்கள் யார், இந்த போட்டியை ஏன் ஏற்பட்டது என்பதெல்லாம் நாம் அறிவதற்கு முன்பாக எலிசபெத் ஜான் கோச்சரன் யார் என்பதை பார்ப்போம். 1864 மே 5 அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியாவில் பிறந்தவர் தான் எலிசபெத் ஜான் கோச்சரன். எலிசபெத் ஜான் கோச்சரனுக்கு 6 வயது ஆகிற பொழுது அவருடைய அப்பா இறந்து போனார். அவருடைய அம்மா தங்கும் விடுதி ஒன்றை நடத்தி கொண்டு வந்தார். சிறு வயதில் இருந்தே பழமையை விட்டு புதுமையை நோக்கி சிந்திக்கிற பெண்ணாக வளர்ந்தால் நம்முடைய எலிசபெத் ஜான் கோச்சரன். அந்த காலத்தில் அவருடைய காலத்தில் பெண்களை பற்றி பழமை வாய்ந்த கருத்துக்கள் தான் இருந்தது. பழமை வாய்ந்த கருத்துக்களை உள்ளடக்கிதான் அனைத்து பத்திரிகைகளும் வெளிவந்து கொண்டிருந்தன. எப்பொழுதுமே புதுமையை விரும்புகிற, புதுமையாய் சிந்திக்கிற எலிசபெத் ஜான் கோச்சரன் நெல்லிப்பிள்ளை என்கிற புனைப்பெயரிலே ஒரு கட்டுரையை எழுதினார். அந்த கட்டுரையை பிட்ஸ்பர்க் டிஸ்பேட்ச் என்கிற பத்திரிகைக்கு அனுப்பி வைத்தார். அந்த கட்டுரை அந்த பத்திரிகையின் எடிட்டருக்கு மிகவும் பிடித்து விட்டது. உடனே நெல்லிப்பிள்ளை என்கிற புனைப்பெயரிலே கட்டுரையை எழுதி வந்த அந்த எலிசபெத் ஜான் கோச்சரனை தன்னுடைய பத்திரிகை அலுவலகத்துக்கு அழைத்து, பத்திரிகை ஆசிரியர், எங்கள் பத்திரிகையிலே சேர்ந்து கொள்கிறீர்களா என்று கேட்டார். இவரும் சம்மதித்து விட்டார். ஆனால் பத்திரிகை நிர்வாகம் இருக்கிறதே, அந்த நிர்வாகம் ஒரு பெண்ணை பத்திரிகையாளராக நாங்கள் சேர்த்து கொள்ள முடியாது என்று பத்திரிகை ஆசிரியருடைய அந்த முடிவை மறுதளித்து விட்டது. இருந்தாலும் கூட நெல்லிப்பிள்ளை என்கிற புனைப்பெயரிலே கட்டுரைகளை தொடர்ந்து எலிசபெத் ஜான் கோச்சரன் எழுதி வந்தார். அந்த கட்டுரைகளை எல்லாம் அந்த பத்திரிகை தொடர்ந்து வெளியிட்டு வந்தது. அவருடைய ஒவ்வொரு கட்டுரைகளும் பரவலான பாராட்டுகளை வாசகர் வட்டத்திலே பெற்று வந்தது. ஒரு வழியாக இவருடைய கட்டுரைகளின் தரத்தை பார்த்தோம். இவருடைய கட்டுரைகளில் இருக்கிற உள்ளடக்கம் குறித்தும் அந்த கட்டுரைகளுக்கு வாசகர்களிடையே இருக்கக்கூடிய பரவலான வரவேற்பை பார்த்தும் பத்திரிகை நிர்வாகம் எலிசபெத் ஜான் கோச்சரின் திறமையை கண்டு அவரை தன்னுடைய விதிகளை தளர்த்தி கொண்டு பத்திரிகையிலே சேர்த்து கொண்டது. அதன் பிறகு மெக்சிகோவில் ஒரு 6 மாத காலம் தங்கியிருந்து பெண்களுடைய வாழ்க்கையை நுணுக்கமாக அலசி ஆராய்ந்து அது குறித்து ஒரு கட்டுரையை தன்னுடைய பத்திரிகையில வெளியிட்டார் ஜான் கோச்சரன். இந்த நிலையில பிட்ஸ்பர்க் டிஸ்பேட்ச் என்கிற பத்திரிகையிலிருந்து எலிசபெத் விலகி நியூயார்க் வேர்ல்ட் என்கிற பத்திரிகையின் வேலைக்கு சேர்ந்து விட்டார். அந்த பத்திரிகையில் தான் எழுத போகிற முதல் கட்டுரை எதை காட்டிலும் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அதன் விளைவாக ஒரு மனநல காப்பகத்திலே போய் ஒரு மனநோயாளியாக சேர்ந்து விட்டார். அந்த மனநல காப்பகம் நோயாளிகளை நடத்துகிற விதம் குறித்தும் அங்கே பின்பற்றப்பட்ட மோசமான மருத்துவ முறைகள் குறித்தும் உணவு மற்றும் சுகாதார நிலைகள் குறித்தும் நேரடியாகவே அங்கு தங்கி இருந்து பெற்ற அனுபவத்தின் காரணமாக ஒரு கட்டுரையை, அந்த காப்பகத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை வைத்து ஒரு கட்டுரையை எழுதினார். புதிய பாணியிலே புலனாய்வு கட்டுரைகளை பத்திரிகையிலே அறிமுகப்படுத்தியவர் என்கிற பெருமை நெல்லிப்பிள்ளை என்கிற புனைப்பெயரில் எழுதி வந்த எலிசபெத் ஜான் கோச்சரனுக்கு கிடைத்தது. அவருடைய அந்த கட்டுரையும் மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றது. தைரியமும் ஆர்வமும் கொண்ட நெல்லிப்பிள்ளையை உலகம் அறியும் விதமாக உலகம் சுற்றி வருவதற்கு 1889 நியூயார்க் வேர்ல்ட் என்கிற பத்திரிகை ஒரு ஏற்பாட்டினை செய்தது. அதாவது நெல்லிப்பிள்ளைக்கு எதிராக, அதாவது எலிசபெத் ஜான் கோச்சரனுக்கு எதிராக எலிசபெத் பிஸ்லாண்ட் என்கிற இன்னொரு பெண் எழுத்தாளரையும் போட்டியிலே களம் இறக்கியது நியூயார்க் வேர்ல்ட் என்கிற அந்த பத்திரிகை. போட்டியின் விதிப்படி நெல்லிக்கு எதிர் திசையில புதிதாக வந்த எலிசபெத் பயணிப்பார். உலகம் சுற்றுகிற போது இவர் ஒரு திசையிலும் இவர் ஒரு திசையிலும் எதிரெதிராக பயணிப்பார்கள். யார் முதலில் செய்திகளை சேகரித்து தன்னுடைய பத்திரிகைக்கு அனுப்பியும் வைத்துக்கொண்டு முதலில் உலகம் முழுவதையும் சுற்றிவிட்டு நியூ ஜெர்சிக்கு வந்து இறங்குகிறார்களோ அவரே வெற்றி பெற்றவர் என்று அறிவித்தது பத்திரிகை. இப்படி ஒரு போட்டியை திடீரெனத்தான் அறிவித்தது. 2 நாட்களுக்கு முன்புதான் நமது எலிசபெத்துக்கு தெரியும். இருந்தாலும் துணிச்சலோடு அந்த பயணத்திற்கு அவர் தயாராகிவிட்டார். இதுவரை ஆண்கள் கூட செய்யாத ஒரு செயலை எலிசபெத் ஜான் கோச்சரன் என்ற பெண்மணியும் எலிசபெத் பிஸ்லாண்ட் என்கிற பெண்மணியும் செய்ய போகிறார்கள் என்கிற இந்த செய்தி வாசகர் வட்டத்தில், பத்திரிகை உலகில் பொதுமக்களிடையே மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி விட்டது. நெல்லிப்பிள்ளை சூயஸ் கால்வாய் வழியாக, நெல்லிப்பிள்ளை நம்முடைய கோச்சரன் ஜான் கோச்சரன்
சுயஸ் கால்வாய் வழியாக கொழும்பு, சிங்கப்பூர், ஹாங்காங், ஜப்பான் என்று பல இடங்களிலே கால் பதித்து அந்த இடங்களிலே தங்கியிருந்து தான் சேகரித்த செய்திகளையும் உடனுக்குடன் பத்திரிகைக்கு அனுப்பி வைத்தார். நியூ ஜெர்சி துறைமுகத்திலே வந்து நெல்லிப்பிள்ளை இறங்கிய போது ஆண்களும் பெண்களுமாய் கூடி மகிழ்ச்சியுடன் பூங்கொத்து கொடுத்து அவர்களை வரவேற்றார்கள். 72 நாட்களில் உலகை சுற்றி வந்ததோடு மட்டுமல்லாமல் பத்திரிகை உலகிலே பெண் புலனாய்வு செய்தி சேகரிப்பு என்கிற ஒரு புதிய துறையை உருவாக்குவதற்கு அடித்தளமிட்டவர் நெல்லிப்பிள்ளை. அதாவது நம் எலிசபெத் ஜான் கேச்சரன் என்கிற பெருமையை அவர் பெற்றார். 1873 ஒரு நாவல் வெளிவந்தது. அந்த நாவலுடைய பெயர் 80 நாட்களில் உலக பயணம். 80 நாட்களில் உலக பயணம் என்கிற அந்த நாவலை எழுதியவர் பிரெஞ்சு எழுத்தாளர் ஜூல்ஸ் வெர்னி என்பவர். இந்த நாவல் பிரசித்தமான நாவல். அந்த நாவலிலே கூட அந்த நாவலுடைய கதாநாயகன் 80 நாட்களிலே தான் உலகை சுற்றி வருவதாக அமைந்திருந்தது. ஆனால் நம் நெல்லிப்பிள்ளை 72 நாட்கள் 6 மணி நேரத்திலே கிட்டத்தட்ட 24,899 மைல்களை கடந்து இந்த உலகை சுற்றி வந்திருந்தார். அது சரி, இவரோடு பயணித்த எலிசபெத் பிஸ்லாண்ட் என்ன ஆனார் தெரியுமா? நெல்லிப்பிள்ளைக்கு 4 நாட்களுக்கு பிறகு அவரும் ஒரு வழியாக நியூ ஜெர்சிக்கு வந்து சேர்ந்து விட்டார். போராடி வெற்றி பெற்றதற்காக நெல்லிப்பிள்ளையையும் போராடி கிடைக்கும் தோல்வியும் கூட ஒரு வகையில் வெற்றிதான் என்று நாம் பிடித்ததிலே நாம் பார்த்திருக்கிறோமே. அதே போல போராடி கிடைத்த தோல்வியினால் நம்முடைய எலிசபெத் பிஸ்லாண்டையும் நாம் வரவேற்று வாழ்த்தி இந்த பெண்மணிகளுடைய திறனை நாம் நெஞ்சத்திலே ஏற்றி போற்றி இந்த அளவிலே அவர்களை பற்றிய சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.